Hi friends, welcome back to my channel. Happy me. இன்னைக்கு ஒரு balcony makeover video. So இதுதான் அந்த சின்ன balcony. இது வந்து 3 feet width and 10 feet length இருக்கு. So இப்போ balcony பாத்தீங்கன்னா empty-ஆ தான் இருக்கு. So இதை எப்படி decorate பண்ணலாம்னு பார்க்கலாம். So first கீழே flooring வந்து டைல்ஸ்க்கு பதிலா இந்த மாதிரி grass mats போடுறோம். நான் வந்து 5 pieces-ஆ split பண்ணி வாங்கிருக்கேன். So that cleaning வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க வேணும்னா சிங்கிள் பீஸா கூட வாங்கிக்கலாம். இந்த வால் ஷெல்ஃப்ஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஐடியாக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் இது எல்லாமே நான் அமேசான்ல தான் வாங்கினேன். ஸோ இந்த ரெண்டு ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லயும் இருக்கு. பட் நாங்கள் இந்த ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை நாங்கள் ஆர்டர் பண்ணி செஞ்சோம். ஸோ அது உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த ஸ்டைலில் நீங்கள் அதை டிசைன் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் ஈஸியர் சைடில் தான் ஹேண்ட் கிராஃப்ட் ஸ்டோரில் இது நான் வாங்கினேன். கொஞ்சம் வெரைட்டிஸ் ஆஃப் சக்யூலன்ஸ். My favorite cactus. I am Groot. ஸோ அந்த பார்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த சைடில் இந்த மாதிரி ரெயிலிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், ஒரு 5 பிளான்டர் செட் ஹேங்கிங் பிளான்டர்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இதை இங்கே ஃபுல்லாக நம்ம ஆல்டர்னேட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 பிளான்டர்ஸ் கிட்டே இங்கே வச்சுக்கலாம். ஸோ தட் இடமும் உங்களுக்கு கீழே ஸ்பேஸ் சேவ் ஆகும், உங்களுக்கு பார்க்கவும் நல்லா க்யூட்டாக இருக்கும். இந்த பிளான்டர்ஸில் டைரெக்டாக அதிலே மண் போட்டு பாட் வைக்காமல் இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு க்ளீனிங்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ளவர் பாட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இங்கே ஒரு சின்னதாக காம்பேக்டாக ஒரு ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கேன், அதை இங்கே போட போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஹேங்கிங் பேம்பு பெல். இது வந்து என்னோட கசின் சஜஷன்னால நான் டிஹட்டில் வாங்கினேன். அதுவும் இந்த ஜிராஃப், இது ரெண்டுமே. இந்த பேர்ட் ஹேங்கிங் பிளான்டர் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன், 400 சம்திங். அண்ட் இந்த கேக்டஸ் வந்து இது ஆர்டிஃபிஷியல் கேக்டஸ், ஜஸ்ட் சும்மா அழகுக்காக. அதுக்கப்புறம் இந்த வால் ஷெல்ஃபும் புத்தாவும் நான் அமேசானில் வாங்கினேன். அதே மாதிரி இந்த கார்னர் வால் ஷெல்ஃபும் அமேசானில் தான் வாங்கினது. அப்புறம் இந்த பெல், அதுக்கப்புறம் இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஐட்டம்ஸ் இது எல்லாமே ஈஸியாரில். அப்புறம் இந்த டியர், இது பார்த்தீங்கன்னா வல்லூர் கோட்டமில் அந்த ராஜஸ்தான் ஸ்டால்ஸ் மாதிரி போடுவாங்க இல்லையா, அங்கே வந்து வாங்கினது. ஃபர்னிச்சர் செட் இது அமேசானில் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த பிளான்டர் செட், இது பார்த்தீங்கன்னா டோட்டலி 5 பாட்ஸ் இருக்குது. செட்டு வந்து 700 சம்திங் அமேசானில். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பால்கனியில் டெக்கார் பண்ணுறதுக்கு. எல்லா பிளான்ட் பாட்ஸ் கீழேயும் இந்த மாதிரி அந்த டிஸ்போசபிள் மூடி வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு தான் நான் முக்கால்வாசி எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ தட் எதுவுமே அந்த மேட் மேலே தண்ணி சிந்தாது. இந்த மாதிரி எக்ஸஸாக வர சாயில் வந்து அதுலேயே நின்றும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பால்கனி கொஞ்சம் க்ளீனிங்க்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் பார்க்க. இந்த பால்கனி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். பாய்.